ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெரிவேட்டிவை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட கன்செப்ஷன்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ டெரிவேட்டிவை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் நான் வந்து ஜியோஜிப்ரா கிளாசிக் 5ல் என்னுடைய ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இன்புட் பாரில் போயிட்டு என்னுடைய ஃபங்க்ஷனை வந்து நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன்னா சைனெக்ஸ்னு எடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இந்த சைனெக்ஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குரிய கிராஃப் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அதை மேலே நம்ம கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதோடைய கலர் ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் வேல்யூவை நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் கலரில் இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் இங்கே அப்பியர் ஆகிறது பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த டெரிவேட்டிவ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிராஃப் மேலே ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறோம். என்ன பாயிண்ட்னா ஏ, எஃப் ஆஃப் ஏ. நமக்கு தெரியும் கிராஃப் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட். ஸோ என்ட்ரு கொடுக்குறோம். உடனே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். என்னன்னா கிரியேட் ஸ்லைடர் ஃபார் ஏ. இப்போ ஸ்லைடர் ஏ வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் ஸ்லைடர் கொடுக்குறோம். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணி பாருங்கள், அது மூவ் ஆகிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வழியாக ஒரு டேஞ்சென்ட் நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ அதுக்கு லைன் டூல்ஸில் போயிட்டு பர்பண்டிகுலர் லைன் டூல்ஸில் போயிட்டு ஸோ டேஞ்சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த கர்வையும் நம்ம என்ன பண்ணலாம்னா டச் பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கு இப்போ பாருங்கள், இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணி பாருங்கள். இந்த சைனெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கிராஃபில் எஃப் ஆஃப் ஏ அந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு டேஞ்சென்ட் பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த லைனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஸ்லோப். ஓகேங்களா, ஸ்லோப். ஓகே, ஸ்லோப் வேல்யூ நம்ம பார்க்குறோம். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணி இதோடைய கலர் ஆப்ஷன்ஸ் என்னன்னு நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த ஸ்லோப் அப்படிங்கிறதுக்கும் ஸோ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட டெபாசிட்டியை நம்ம என்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம விஸ்லேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஏ மேலே ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ மூவ் ஆகிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கிவன் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவை இந்த ஸ்லோப்பை வச்சு நான் விஸ்லேஸ் பண்ண போகிறேன். டெரிவேட்டிவ் இஸ் ஸ்லோப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வியூவில் போயிட்டு திரும்ப கிராஃபிக்ஸ் 2 நான் எனபிள் பண்ணுறேன். எனபிள் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த கிராஃபிக்ஸ் 2ல் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு பாயிண்ட்டை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, இந்த எம். ஸோ இந்த கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ண போகிறேன். என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏ, எம்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். அடுத்து இங்கே ஒரு பிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஸோ அது மேலே ரைட் கிளிக் பண்ணி ட்ரேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த அனிமேஷனை ஆன் பண்ணுங்க. எஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனெக்ஸோடைய டெரிவேட்டிவ் கர்வ் தான் வந்து இங்கே என்ன இருக்குன்னா ட்ரேஸ் ஆயிருக்கு. நம்ம அதை வெரிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் பாரில் ஸோ டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் இங்கே எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கான கிராஃப் வந்து நமக்கு இங்கே கிடைச்சிடும். பாருங்கள், அந்த கிராஃப் மேலே அந்த பாயிண்ட் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டெரிவேட்டிவ் கான்செப்டை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி காட்ட முடியும். அதே நேரத்தில் இந்த அனிமேஷனை நம்ம பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இன்புட் பாராக மாறிடும். சைனெக்ஸுக்கு பாராக நம்ம என்ன கொடுக்கலாம்னா காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் பண்ணால் அந்த ட்ரேஸ் போயிடும். இப்போ அனிமேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ இதையும் கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணி பாருங்கள். ஸோ டெரிவேட்டிவ் திஸ் இஸ் கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அதோடைய டெரிவேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே கிளிக் பண்ணி அதோடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இ பவர் எக்ஸ் நான் போடுறேன். பாருங்கள், இ பவர் எக்ஸ் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். ஸோ பார்க்கலாம்.